ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்னேஹாஸ் குக்கிங் டைரி. நான் இன்னைக்கு லஞ்சுக்கு பீஃப் புலாவ் செய்யறதுக்காக பீஃப் 1 kg எடுத்திருக்கேன். இப்போ இந்த பீஃப் ஒரு கண்டெய்னரில் போட்டுக்கலாம். நல்லா வாஷ் பண்ணி ட்ரெயின் பண்ணி வச்சுருக்கேன். இதில் நம்ம அனியன்ஸ் போட்டுக்கலாம். நான் ஒரு பெரிய அனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன். அனியன்ஸ் போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். அப்புறம் மசாலாஸ் எடுத்து வச்சுருக்கேன். நான் 1 ஸ்பூன் உப்பு எடுத்து வச்சுருக்கேன். 2 ஸ்பூன் கரம் மசாலா எடுத்து வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன். தனியாத்தூள் எடுத்து வச்சுருக்கோம். 1 ஸ்பூன் தனியாத்தூள் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். மீட்டில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போடுறேன். அடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்க கரம் மசாலா, தனியாத்தூள், உப்பு போட்டுக்கலாம். கர்டு போட்டுக்கலாம். இப்போ இந்த மசாலாஸ் எல்லாம் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மசாலா, இந்த கர்டு, உப்பு, பச்சை மிளகா, வெங்காயம் இதில் சேர்த்து இந்த மீட், இந்த பீஃபை நல்லா இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு 2 hours நம்ம மேரினேஷனுக்கு விடலாம். இது நல்லா ஊறட்டும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 2 hours நல்லா இது மசாலாவில் ஊறி வரட்டும். நம்ம பீஃப் புலாவுக்கு மேரினேட் பண்ணி வச்சது 2 hours ஆயிடுச்சு. இப்போ இது ஒரு குக்கர் கண்டெய்னரில் போட்டு நம்ம பாயில் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிறேன். பாயில் ஆகிறதுக்கு தண்ணி ஊற்றணும். நம்ம ஆல்ரெடி உப்பெல்லாம் போட்டுருக்கோம். தண்ணி மட்டும் ஊற்றிட்டு நம்ம குக் பண்ணி எடுத்துக்கலாம். இது குக் ஆகட்டும். நம்ம ஆல்ரெடி உப்பு மசாலா எல்லாம் போட்டு மேரினேட் பண்ணி வச்சுருந்தோம். இப்போ தண்ணி மட்டும் ஊற்றிருக்கேன். இப்போ இது ஒரு 20 minutes நம்ம குக்கரில் பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மீட் நல்லா குக் ஆகட்டும். நம்ம பீஃபு நம்ம குக்கரில் வச்சு இது 20 minutesக்கு நல்லா குக் ஆயிடுச்சு. நான் கரெக்டாக 20 minutes வச்சேன். நல்லா குக் ஆயிடுச்சு. இப்போ புலாவ் பண்ணிக்கலாம். பீஃப் ஒயிட் புலாவ் பண்ணிக்கலாம். பாருங்க, நல்லா குக் ஆகிட்டு இருக்கு. போன் எல்லாம் அது ஃப்ளஷ்ல இருந்து நல்லா கழண்டி வருது. நல்லா குக் ஆகிட்டு இருக்கு. புலாவ் செய்யறதுக்கு ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் ஹீட் ஆனதும் எடுத்து வச்சிருக்க 4 பிரிஞ்சி இலை போட்டுக்கலாம். அப்புறம் பட்டை ஒரு சின்ன பீஸ் 3 எடுத்து வச்சிருக்கேன். ஏலக்காய் 4, ஒரு ஸ்டார் ஹனீஸ் 4 கிராம்பு. கூடவே நம்ம நிறைய 3 பெரிய வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன். இந்த அனியன்ஸ் போட்டுக்கலாம். அனியன்ஸ் வதங்கட்டும். நம்மளுக்கு வெங்காயம் இருக்கிற அளவுக்கு வதங்கினா போதும். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டுக்கலாம். 2 ஸ்பூன் அளவு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போடுறேன். 2 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட். இது ரா ஸ்மெல், பச்சை வாசனை போற வரைக்கும் வதங்கட்டும். பச்சை மிளகா போட்டுக்கலாம்.
பச்சை மிளகா நான் சென்டர்ல கட் பண்ணி போட்டுக்கிறேன். பூண்டு இஞ்சி வதங்கிட்டு புதினா போட்டுக்கலாம். கொத்தமல்லி போட்டுக்கலாம். ஊற்றிக்கலாம். மிக்ஸ் பண்ணிட்டு உப்பு போட்டுக்கலாம். இப்போ எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. நான் தண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அரிசி 1 கப் அளவுன்னு 1.5 கப் அளவு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம பீஃப் வேக வச்சு தண்ணி கொஞ்சம் இருக்கு. ஒரு 1/2 கப் பீஃப் வேக வச்சு தண்ணி இருக்கு. பிளஸ் நார்மல் வாட்டர் ஒரு 1 கப் ஊற்றிக்கலாம். அரிசி நல்லா கழுவிட்டு ஊற வச்சிருக்கேன். அப்புறம் இந்த கப்ல 1 கப் அளவு நான் அரிசி எடுத்துருக்கேன். ஸோ இதில் 1.5 கப் தண்ணி ஊற்றிக்கலாம். நான் ஜீரா ரைஸில் தான் செய்கிறேன். நம்ம மட்டன் வேக வச்சா தண்ணி கொஞ்சம் இருக்கு. அப்புறம் நார்மல் வாட்டரு இதெல்லாம் சேர்த்து 1.5 கப் மெஷர்மெண்ட் நம்ம ஊற்றிக்கலாம். இந்த மட்டன் வேக வச்சு தண்ணி ஊற்றிக்கலாம். அப்புறம் அதே கப்ல நம்ம நார்மல் வாட்டர் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். உப்பு டேஸ்ட் பார்த்துட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி வைக்கலாம். கொச்ச பிறகு நம்ம மட்டன் நல்லா குக் ஆயிட்டு இருக்குது. அதனால இது ஒரு முறை பாயில் ஆயிட்ட பிறகு மட்டன் போட்டுக்கலாம். நம்ம அரிசி போட்டுட்டோம். நம்ம அரிசி போடும் போது அடியில் கொஞ்சம் தண்ணி இருந்துச்சு. அப்புறம் மட்டன் போடும்போது அடியில் கொஞ்சம் மசாலா தண்ணி இருந்துச்சு. பரவாயில்ல, நம்ம குக் பண்ணும்போது அது கரெக்டாக ஈவன் ஆகிடும். பாருங்க, அரிசி, இந்த தண்ணி, பீஃபு இதெல்லாம் நல்லா வெந்து வரட்டும். நான் ஹை ஃப்ளேமில் தான் வச்சு குக் பண்ணுறேன். ஏன்னா தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சு. நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 மினிட்ஸ்க்கு ஹை ஃப்ளேமில் வைக்கலாம். அப்புறம் ஒரு லோ ஃப்ளேமில் 20 மினிட்ஸ்க்கு வைக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம ஹை ஃப்ளேமில் தான் இருக்கு. இப்போ 10 மினிட்ஸ் ஹை ஃப்ளேமில் விடுறேன். அப்புறமா நம்ம சிம்லர் இப்போ ஹை ஃப்ளேமில் வச்சுருக்கேன். ஹை ஃப்ளேமில் தான் இருக்கு பாருங்க. இப்போ நான் லெமன் போட்டுக்கிறேன். லெமன் கண்டிப்பாக போடணும். ஒரு லெமன் எடுத்து வச்சிருக்கேன். உப்பு காரம் டேஸ்ட் பார்த்துட்டு வேணும்னா உப்பு போட்டுக்கலாம். காரம் வேணும்னா பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். நம்ம லெமன் போட்டுட்டோம். இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம். பீஃப் ஒயிட் புலாவ் ஆல்மோஸ்ட் ரெடி ஆயின்னு இருக்கு. இது பாஸ்மதி ரைஸ்ல செய்வாங்க நிறைய பேரு.
ஆனால் வீட்டில் எது இருக்கோ அதை வச்சு கூட நம்ம செஞ்சுக்கலாம். நான் ஜீரா ரைஸ் இருந்தது, அதனால ஜீரா ரைஸில் தான் செஞ்சுருக்கேன். கமகமான்னு சூப்பராக இருக்குது ஸ்மெல்லு. ஓகே, நம்ம இப்போ வந்து 20 மினிட்ஸ்க்கு ஃபுல் சிம்மரில் வச்சுட்டு தம் பண்ணிடலாம். அவ்வளோதான், 20 மினிட்ஸ் ஆயிட்டு. நம்ம புலாவ் ரெடி ஆயிடுச்சா பார்க்கலாம். நான் எக்ஸாக்டாக 20 மினிட்ஸ் வச்சு பீஃப் ஒயிட் புலாவ் ரெடி ஆயிடுச்சு. நம்ம பாருங்க தண்ணி எவ்வளோ ஊற்றணும், தண்ணியே இல்லை பாருங்க. தண்ணி இல்லை, நல்லா அழகாக ரைஸ் குக் ஆகிட்டு இருக்கு. சர்வ் பண்ணிக்கலாம். நம்ம புலாவ் சர்வ் பண்ணிக்கலாம். சூப்பராக நல்லா கமகமன்னு வாசனை வருது. நீங்களே இதே மாதிரி செய்து சாப்பிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பீஃப் ஒயிட் புலாவ் ரெடி ஆயிடுச்சு. நீங்களே இதே மாதிரி செய்து சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் என்ன மாதிரி பீஃப் ஒயிட் புலாவ் செய்கிறீங்கன்னு எனக்கு கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.